ஒரே ஒரு நாள் உங்கள் வங்கி கணக்கில் 86,400 வர வைக்கப்பட்டால் நீங்கள் அந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக நான் உங்களை நம்புகிறேன். அந்த பணத்தை நீங்கள் வீணாக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு 86,400 வினாடிகள் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. உங்களில் ஒருத்தர் யாராவது அதுலேருந்து 30 வினாடிகள் எடுத்து 30 நிமிடங்கள் நீங்கள் எடுத்து முதலீடாக செஞ்சுருப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு விவசாயி விதை விதைத்தால் தான் அறுவடை செய்ய முடியும். ஒரு மாணவன் நல்லா படித்தாதான் முதல் மதிப்பெண் எடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளே நம்ம வளர்த்துக்கிட்டாதான் நமக்கான வெற்றி, ஆரோக்கியம், மன நிம்மதி கிடைக்கும். அதற்கான விதை தான் சேவர்ஸ். சேவர்ஸ் SAVERS. உங்களை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு காலை நேரத்தை நீங்கள் கரெக்டாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு காலை நேரத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்கள் பழக்கங்கள் மாறும். உங்கள் பழக்கங்கள் மாறுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். காலையில் நீங்கள் நேரத்துக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் அன்றாட வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 45 மினிட்ஸ், மேக்ஸிமம் 45 மினிட்ஸ், மினிமம் 30 மினிட்ஸ் எடுத்து இந்த சேவர்ஸ் பண்ண பாருங்கள். சேவர்ஸில் ஃபஸ்ட்டு எஸ்ஸுங்கிறது சைலண்ட். ஒரு 10 நிமிடம் நீங்கள் அமைதியாக உட்கார பாருங்கள். அப்படி இல்லைன்னா தியானம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏங்கிறது அஃபர்மேஷன். நமக்கே நமக்கான வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது நம்ம மனசு பலம் பெறும். நமக்கே நமக்கான உறுதிமொழிகளை நம்ம தேர்ந்தெடுத்து அது நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம எதை நோக்கி மாறணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். விங்கிறது விஸ்வலைசேஷன். உங்கள் கனவுகளை ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள். ஈங்கிறது எக்ஸசைஸ். டெய்லி நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் உடற்பயிற்சியோ அல்லது நடைப்பயிற்சியோ நீங்கள் பண்ண பாருங்கள். உங்கள் உடம்பு சுறுசுறுப்பாக இருந்தால் தான் உங்கள் மனசு சுறுசுறுப்பாக இருக்கும். ஆறுங்கிறது ரீடிங். டெய்லி ஒரு 10 பக்கமாவது நாம் ஒரு புக்கை எடுத்து படிக்கணும். யார் ஒருவர் புக்கை ரீட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. லாஸ்ட்டாக எஸ்ஸுங்கிறது ஸ்க்ரைபிங். ஸ்க்ரைபிங்கிறது நீங்கள் யாருக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ அதை எழுதுங்க. இல்லை இந்த நாளை நான் என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி எழுதுங்க. எழுதுறதுனால உங்கள் சிந்தனைகள் ஒழுங்குபடும். ஸோ இந்த 86,400 வினாடிகளில் நீங்கள் 30 நிமிடங்கள் உங்களுக்கான சேவர்ஸ் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதனால் உங்களுடைய மனசு மாறும். மனசு மாறனால பழக்கங்கள் மாறும். பழக்கங்கள் மாறனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சேவர்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த சேவர்ஸை கற்றுக்கிட்டதுக்கு 10,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் நீங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். நல்லபடியாக நீங்கள் பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ, லவ் யூ.